உரிய காலத்தில் தண்ணீர் திறப்பு, குறுவை தொகுப்பு திட்டம், தட்டுப்பாடின்றி மும்முனை மின்சாரம் உள்ளிட்ட காரணங்களால் குறுவை சாகுபடி அதிகரித்து வருவதாக டெல்டா விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். தஞ்சை, திருவாரூர், நாகை, திருச்சி, அரியலூர் உள்ளிட்ட காவிரி டெல்டா மாவட்டங்களில் கடந்த 5 ஆண்டுகளில் குறுவை சாகுபடி பரப்பளவு 40% அதிகரித்துள்ளது. வழக்கமாக ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படும் நிலையில் 2 ஆண்டுகளுக்கு முன் நீரிருப்பு காரணமாக மே மாதம் அணையில் இருந்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தண்ணீரை திறந்துவிட்டதால் கூடுதலாக 5,35,000 ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டதாக விவசாயிகள் கூறினர். சாகுபடி பரப்பு அதிகரிக்க தடையற்ற மின்சாரமும் ஒரு காரணம் என்று அவர்கள் தெரிவித்தனர். பெருமளவுக்கு மின்சார வெட்டு இல்லாததுனால தொடர்ந்து மின்சார மோட்டார்கள் இயங்குது. அதனால குறுவை சாகுபடி எளிதாக விவசாயிகள் செய்ய முடியுது. அந்த நம்பிக்கையோடு இருக்கிறதுனால இந்த ஆண்டு குறுவை சாகுபடி பரப்பு அதிகமாயிருக்கு. கடந்த 3 ஆண்டுகளாக தமிழக அரசின் குறுவை தொகுப்பு திட்டத்தில் விதை, நெல், உரம் உள்ளிட்டவை மானிய விலையில் வழங்கப்படுவதால் நம்பிக்கையுடன் சாகுபடி செய்வதாக விவசாயிகள் கூறினர். வழக்கத்துக்கு மாறாக குறுவை சாகுபடி கூடுதலாக அதிகரித்திருக்கு. இதுக்கு தமிழக முதலமைச்சர் அறிவித்த தொகுப்பு திட்டமும் விவசாயிகளுக்கு, குறுவை சாகுபடி விவசாயிகளுக்கு கை கொடுத்தது, பலன் அளித்தது. நெல்லும் அதிகமாக கொள்முதல் பண்ணியிருக்காங்க. அதனால் குறுவை சாகுபடி தமிழகத்தில் வழக்கத்துக்கு மாறாக கூடுதலாக செஞ்சுருக்காங்க விவசாயிகள். 3,4 லட்சம் ஏக்கராக இருந்த சாகுபடி பரப்பளவு தமிழக அரசின் நடவடிக்கைகளால் 4 லட்சத்திற்கும் மேல் அதிகரித்துள்ளது என்று விவசாயிகள் தெரிவித்தனர். திருவாரூர் மாவட்டத்தில் உப்பு நீர் அதிகமாக உள்ளதால் விவசாயிகளின் நிலத்தில் மழைநீர் சேமிப்பு திட்டத்தை செயல்படுத்துவதும், மும்முனை மின்சாரத்திற்கு விண்ணப்பித்த அனைவருக்கும் இணைப்பு வழங்குவதும் குறுவை சாகுபடிக்கு உதவும் என்று அவர்கள் கூறினர். காவிரி மேலாண்மை ஆணைய உத்தரவின்படி தமிழகத்திற்கு உரிய நீரை மாதாந்திர கணக்குப்படி கர்நாடகம் வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்தினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.